பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளை குறித்த நினைவுகள் உள்ளத்தில் இருந்தால் உலகத்தை குறித்த கவலைகள் உன்னை வருத்துவதில்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தன் வாழ்க்கை முழுவதும் இறை திட்டத்திற்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தவர் நம் புனிதர். அப்படிப்பட்ட நம் புனிதரின் நவநாள் சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் குழந்தையேசு நகர், அன்னை தெரசா நகர் மற்றும் ஜேம்ஸ் நகர் இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மறவர்க்க மாசற்றார் மேன்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு என்ற குறள் கூறும் பொருளுக்கு பொருத்தமாக வாழ்ந்தவர் நம் புனிதர். ஆம், குற்றமில்லாதவர்களின் உறவை எப்போதும் மறக்கக்கூடாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையால் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடக்கூடாது. ஆம், அன்று இயேசுவின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாவிற்கும் குழந்தை இயேசுவுக்கும் துன்பம் வந்தபோது உறுதுணையாக இருந்து உதவியதாலே அன்று திருக்குடும்பம் உருவாக காரணமாக இருந்தவர் நம் புனிதர். சூசை என்று அவரை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆம், உதவி என்பது வெறும் பணமோ பொருளோ கொண்டு நிறைவு செய்வது அல்ல. மாறாக உடல் உழைப்புகள் மூலமும் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சிறு சிறு செயல்களும் உதவிதான்.
நம் சூசை தாதை பணத்தை கொண்டு உதவி செய்து திருக்குடும்பத்தை உருவாக்கவில்லை. முழுக்க முழுக்க தன் உடல் உழைப்பின் மூலம் உறுதுணையாக இருந்து உதவி புரிந்தவர். அன்னைமரி கருவுற்றிருக்கும் போது ஒரு கணவராக தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். அன்னைமரி குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த போது கூட இருந்து பார்க்க எந்த சொந்தம் இல்லாத போதும் அன்னைமரிக்கு கணவன் என்ற நிலையையும் தாண்டி தாயாக இருந்து உதவிகள் செய்தார். குழந்தை இயேசுவுக்கு சிறந்த தகப்பனாக இருந்து அவருக்கு நல்லொழுக்கத்தையும் தொழிலையும் கற்றுக் கொடுத்து உதவியவர். ஆக வாழ்நாள் முழுவதும் திருக்குடும்பத்திற்கு தன்னாலான உதவிகளை செய்து உறுதுணையாக இருந்து உதவியவர் நம் புனிதர். எனவே நாமும் உதவி என்பது பணத்தில் மட்டும் அடங்கியதில்லை என்பதை மனதில் இருத்தியவர்களாய் நமது அன்றாட வாழ்க்கையில் நம்மால் என்ன முடியுமோ, அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவரும் அவரவர் வேலை பளுவிலும் உடல்நலக் குறைவிலும் தனிமையான நேரங்களிலும் ஆறுதலாகவும் பொறுமையாகவும் உடல் உழைப்பு மூலமும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யும் மனம் கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வுக்கு அழைச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறைநூல்கள் தொடக்கமாய் இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை துறந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன்மாய் இயேசு கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 16 இருந்து 17 வரை. இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 16 இருந்து 17 வரை. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியை நான் கேட்கிறேன். ஒருவரையும் ஒடுக்காமலும் அடைமானம் பெறாமலும் கொள்ளையிடாமலும் பசித்தவருக்கு தன் உணவை அளித்தும் ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை கொடுத்தும் எளியவருக்கு தீங்கிழைக்காமலும் வட்டி வாங்காமலும் கொடுத்தவருக்கு அதிகமாய் வாங்காமலும் என் நீதி நெறிகளை கடைபிடித்தும் என் நியமங்களின்படி நடந்தும் இருந்தால் அவன் தன் தந்தையின் குற்றத்திற்காக சாக மாட்டான். அவன் வாழ்வது உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உன்னை காண துடிக்கின்றேன். இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன். இறைவா, உன்னை காண துடிக்கின்றேன். இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன். உண்ண மொழிகள் நான் கேட்க வேண்டுமே. உன்னருகின் அனுபவம் சுவைக்க வேண்டுமே. என் பாதை நீயாக நிறைந்திடுவாய்.
வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்று இருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 25. இறைவாக்குகள் 34 முதல் 40 வரை. மத்தேயு அலகு 25, இறைவாக்குகள் 34 முதல் 40 வரை. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையில்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருப்பதாக கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள்
ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உதவும் மனநிலை கொண்டவர் யாரு? யோசேப்பு. அப்புறம் நம்ம அவரை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். சூசையப்பரை பாதுகாவலராக கொண்ட நாமும் பல நாட்களாக பல தலைப்புகளிலே நாம் சிந்தித்திருப்போம், தியானித்திருப்போம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை முறை நமது வாழ்க்கை முறையாக ஆகின்ற பொழுது நாமும் வளமாக அவரை போன்று அமைதியாக இருப்போம். அப்படிதானே? அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே இன்றைய வாசகங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உதவுகின்ற மனநிலை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே அந்த மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சிறியவர்கள் பலவிதமாக இருப்பாங்க, அப்படிதானே? வசதியிலே சிறியவர்களாக இருப்பார்கள். முன்னுரையில் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாமே வசதியில் இருக்கலாம், இன்னும் பலவிதமான உதவிகள் இருக்கும். எதுக்கெல்லாம் உதவி பிறர் நம்மை கேட்க வரார்களோ அவர்கள் நம்மை விட கொஞ்சம் சிறியவர்கள், அப்படித்தானே? கொஞ்சம் சிறியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம எதையெல்லாம் செய்கிறோமோ அதை நாம் இறைவனுக்கே செய்கிறோம். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய சக மாணவர்களுக்கு இல்லை மாணவிகளுக்கு நமக்கு தெரிந்ததை சொல்லி கொடுப்பதும் ஒரு உதவிதான். நம்மோடு ஒருவர் ஒரு இடத்திற்கு அழைக்கிறார் என்றால் நாம் அவரோடு செல்லுகிறோம். நாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கின்ற பொழுது செல்கின்றோம் என்றாலும் அதுவும் நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம். நாம் கடலிலே மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுது யாருக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும்? நம்மோடு சக பணியாளர்கள், சக போட்டிலே செல்லுகிறவர்கள், இல்லை என்றால் வேறு யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நாம் அழைக்கிறார்கள் என்றால் நாம் சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்றால் அதுவும் நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற அந்த உதவிதான். எனவே உதவிகள் பலவிதமாக இருக்கின்றன. நாம் பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒவ்வொரு உதவியுமே நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். பலனை எதிர்பார்க்காமல், இல்லைன்னா விளம்பரம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம். புனித யோசேப்புடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன் என்கிறது. யாருக்கு உதவி செய்தாங்க? அன்னை மரியாவுக்கு அவர் உதவி செய்கிறார். அப்போ கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் தன்னையே கையளிக்கிறார். ஒரு தூக்கத்தில் இருக்கிறவருக்கு கடவுள் கனவுல பேசுகிறாரு. நம்ம தூக்கத்தில் கடவுள் பேசுனா ஞாபகம் இருக்குமா? கொரட்டை சவுண்டு தான் கேட்கும், அப்படிதானே? காலையில் எந்திரிக்கின்ற பொழுது என்ன கனவுல வந்துன்னே கூடுதலாக நமக்கு தெரியாது. ஆனால் கனவிலே கிடைத்த ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு செய்தார், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று நம்பி அதன்படி வாழ்ந்திருக்கிறார் புனித யோசேப்பு. அதுதான் அவர் கடவுளுக்கு செய்த மிகப்பெரிய உதவி. ஆண்டவர் சொன்னதை நம்பி அவருக்காக தன்னுடைய காலம் வாழ்நாள் முழுவதுமாக கையளித்தார். அதுதான் அவர் கடவுளுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கின்றது. அதன் பிறகு அன்னை மரியாளுக்கு அவர் செய்த உதவி. அன்னை மரியாள் ஒருவரை அவர் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லாமலே அன்னை மரியாளிடமிருந்து எந்த பலனும் அவர் எதிர்பார்க்காமல் ஒரு குழந்தையை கருவாக சுமக்கின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவுகின்றார். அவர் குழந்தை பெற்றெடுத்து குழந்தை வளர்ந்து வருவது வரைக்கும் அன்னை மரியாவுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும், அப்படின்னா தன்னுடைய ஜீனில் இல்லாத ஒரு குழந்தை, அதற்கும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் அதுதான் மிகப்பெரிய உதவி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி செய்வோமா? எப்படா களத்தை குத்தி வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம இருக்கலாம் என்று தான் நம்ம நினைப்போம். ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. ஆனால் அன்னை மரியாவுக்கும் அவர் உதவி செய்தார். இயேசுவுக்கும் அவர் உதவி செய்தார். பாலன் இயேசு பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுதும் அவர் பள்ளிக்கு சென்றிருப்பார். அதன் பிறகு தன்னுடைய தொழிலை அந்த மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய மகன் வளர்ந்த பிறகு சொந்த காலிலே நிற்க வேண்டும்,
இந்த உலகத்தை பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய தொழிலை செய்து கொடுத்திருக்கின்றார். எனவே தான் தந்தை இறந்த பிறகும் தந்தையார் செய்த தச்சு தொழிலை ஆண்டவர் இயேசுவும் செய்திருக்கின்றார். அப்போ அந்த யோசேப்பு கடவுளுக்கு உதவி இருக்கிறார், அன்னை மரியாவுக்கு உதவி இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவுக்கும் உதவி செய்திருக்கிறார் தன்னுடைய காலம் முழுவதிலுமே. நாம் நமது கணவன் மனைவி குடும்பத்திலே உறவுகளிலே யோசேப்பை போன்று நமது உதவி இருக்கின்றதா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க இன்று அழைப்பு விடுக்கப்படும். எந்த ஒரு கணவனும் மனைவியிடம் எந்த ஒரு பலனை எதிர்பாராமல் அவர்களுக்காக நாம் பிரமாணிக்கமாக வாழுகின்றோமா? கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் அந்த கடவுள் கொடுத்த அந்த பிரமாணிக்கத்திற்கு நாம் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக, உறுதுணையாக, நம்பிக்கை துரோகம் இல்லாமல் இருக்கின்றோமா? அதுவும் நாம் ஒருவருக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ந்த பெரிய படிப்பு நல்ல படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்பது நமது எண்ணமாக இருக்கலாம். இருந்தாலும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல மரியாதைகளையும் பிறரை மதிக்க வேண்டும் என்கிற அந்த மதிப்புகளையும் சமூகத்திலே எப்படி நமது பிள்ளைகள் வாழ வேண்டும், வளர்ந்து ஒரு வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலை செய்து சுயமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும், நகர்த்த வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கின்றோமா? அவர்களுக்கும் நாம் அவர்கள் உறுதுணையாக இருந்தோம் என்றால் அவர்களுக்கும் நாம் உதவி செய்கிறோம். அதன் பிறகு அன்னை மரியாளுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். அன்னை மரியாள் யாருக்கெல்லாம் உதவி செய்தாருங்க? எலிசபெத் அம்மா. அதுக்கப்புறம் ஹானா அவர்கள். அப்போ எலிசபெத் அம்மா கருவுற்றிருக்கிறார் என்பதை வானதூதர் வழியாக அவர் அறிந்து கொள்ளுகிறார். அறிந்தவுடனே ஓடோடி சென்று அவர்களோடு தங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறார் அன்னை மரியாள். அதன் பிறகு கானாவூர் திருமண வீட்டிலே, அந்த திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது யாருமே அன்னை மரியாவிடம் வந்து நீங்கள் உங்கள் மகனிடம் சொல்லி இந்த ரசத்தை கொடுங்கள் என்று யாருமே கேட்கவில்லை, உதவி செய்யுங்கள் என்று யாருமே அன்னை மரியாவிடம் முறையிடவில்லை. ஆனால் அந்த தேவையை அறிந்து அன்னை மரியாள் அந்த வீட்டிற்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லி அவரிடம் பரிந்து பேசுகின்றார். பரிந்து பேசி அவருடைய குறைகளை தீர்த்து வைக்கின்றார். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் வருகின்ற பொழுது அன்னை மரியாமிடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்கு தன்னலம் பாராமல் உதவி செய்தவர். தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை கடைசி வரைக்கும் மக்களுக்காக நமக்காகவே வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு. அப்போ ஆண்டவர் இயேசு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு இறந்த ஒரு சிறுவனை தூக்கிட்டு வராங்க பாடையில். அது என்ன பார்த்துருக்கிறீங்களா? என்ன வசனம் தெரியுமா? அது லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. அதை நயீன் என்கிற ஊரில் உள்ள அந்த கைம்பெண், அவருடைய மகன் இறந்து போகின்றான். அவரை அடக்குவதற்காக பாடையிலே தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது யாருமே அவரிடம் இவனுக்கு உயிர் கொடுங்கள், இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று யாருமே ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லவில்லை. ஆனால் அந்த கைம்பெண்ணின் அந்த வருத்தம், அந்த குறை, அந்த கவலை, அந்த கண்ணீரை அறிந்த இயேசு தானாகவே சென்று அந்த கைம்பெண்ணுக்கு உதவி செய்கின்றார். அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு உதவி செய்கின்றார். அந்த மகனை உயிர்த்தெழ செய்கின்றார். அப்போ ஆண்டவர் தானாகவே நமது குறைகளை தீர்த்து வைக்கின்றவராக இருக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். 4000 பேருக்கு உணவளிக்கின்ற அந்த ஒரு நிகழ்விலே ஆண்டவரை தேடி மக்கள் வருகிறார்கள். ஆண்டவருடைய போதனையை கேட்பதற்கு மக்கள் வருகிறார்கள். 3 நாட்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவு அனைத்தும் தீர்ந்து போகின்றது. எனவே அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். இந்த மக்கள் வெளியே சென்றால் மாண்டு விடுவார்கள், இறந்து விடுவார்கள், தளர்ச்சி விடுவார்கள் என்று அறிந்த இயேசு தானாகவே முன்வந்து அவர்களுக்கு உணவளிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். மக்கள் வயிறார உண்டு வீடு திரும்புகிறார்கள்.
அப்போ நமது வாழ்க்கையிலும் நம்மை தேடி பல பேர் வருகிறாங்க. நம்ம வீடுகளுக்கு வருகின்ற மக்கள், இல்லை என்றால் நமது பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரெல்லாம் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே உதவிகள், உணவு அளிக்கலாம், உணவுகள் யாராவது அடித்து உதவி செய்கின்றோமா என்பதையும் நாமும் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கேட்காமலே பிறருக்கு நாம் உதவி செய்கின்றோமா? அதன் பிறகு நம்முடைய இந்தியாவிலே ஒரு பெண்மணி மக்களுக்கு உதவி செய்கிறார். தன்னலம் பாராமல் உதவி செய்கிறாங்க. அல்பேனியாவில் பிறந்த ஒரு இளம் பெண், அன்னை தெரசா, சரிதானே? இளம் பெண், கன்னியராக வேண்டும் என்ற அந்த ஆசை அவளுக்கு இருக்கின்றது. எனவே துறவற மடத்திலே சேருகின்றார். டார்ஜிலிங்கிலே வந்து அந்த நவசந்நியாசம் அந்த படிப்புகளை முடித்துவிட்டு கொல்கத்தாவை நோக்கி பயணம் செய்கிறார். அங்கே 10 ஆண்டுகள் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகின்றார். அதன் பிறகு அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து என்ன ஆகுறாங்க? ஹெச்எம் ஆகுறாங்க. அப்படிதானே? ஹெச்எம் ஆகுறாங்க பதவி உயர்வு கிடைத்த பிறகு. அப்போ அவர்கள் அங்கே பணிபுரிகின்ற பொழுது அவர்களுடைய அந்த ஸ்கூலுக்கு அருகாமையில் இருக்கின்ற இடம், அந்த இடத்துல தான் அதிகமான குப்பைகளை கொட்டுவார்கள். குப்பை கூளமாக இருக்கும். நிறைய பிள்ளைகள் பசியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு அளிப்பதற்கு யாருமே கிடையாது. நோயுற்றிருக்கின்ற பிள்ளைகளை பார்ப்பதற்கு யாருமே இல்லாமல் நிறைய பேர் மடிந்து போகிறார்கள். கேட்பதற்கும் ஆள் இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை பார்த்து அவர் இரக்கப்படுகிறார். அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியலே என்று அவர் வருத்தம் அடைகின்றார். அந்த வருத்தத்தின் பயனாக அவர் நோயுற்ற உடனே திரும்பவும் டார்ஜிலிங் நோக்கி அவர் ஓய்வுக்காக செல்லுகின்றார். அந்த ரயில் பயணத்திலே தான் 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள், அவரும் ஒரு தூக்கத்தில் இருந்திருக்கலாம், அப்படிதானே? அப்படி இருக்கிறாங்க, ஒரு மயக்கமாக இருந்திருக்கலாம். அப்போதான் ஆண்டவருடைய அந்த வாக்கு அவருக்கு கிடைக்கிறது. ஐ தர்ஸ்ட், நான் தாகமாக இருக்கிறேன் என்ற அந்த ஒரு வாக்கு அவருக்கு கிடைக்கிறது. அதை அவர் புரிந்து கொள்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து கொண்டு, எனவே ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். தொடங்கி அவருடைய முதல் காலடி அந்த மோத்திஜில் என்கிற அந்த கிராமத்திலே தன்னுடைய காலடியை பதிக்கின்றார். அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களையும் தாயே, எங்களையும் ஒரு மனிதராக மதித்து இங்கு வந்த முதல் பெண் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அந்த மக்கள் அவரை ஒரு அன்னையாக போற்றுகிறார்கள். அப்போ அந்த பகுதியிலே அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்கின்றார்? முதலிலே அந்த பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டுகிறாங்க. அந்த பிள்ளைகளை குளிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துணிகளை துவைத்து போடுவதற்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் முதல்ல ஒழுக்கம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. மரத்தடியிலே பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டுகிறார். அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளே அதை பெருக்கி அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு தூய்மையும் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியாக தங்களுடைய பயணத்தை அன்னை தெரசா தொடங்குகிறாள். அதன் பிறகு நோயுற்றோருக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றவர்களுக்கு, முதியவர்களுக்கு, அனைவருக்கும் உதவி செய்கிறாங்க. அதைவிட மேலாக நாளைக்கு ஒருத்தங்க சாகுறாங்க என்றால் அவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கும் மருந்து கொடுத்து குளிப்பாட்டி உணவு ஊட்டி நல்ல முறையில் நல்ல ஒரு மரணத்தை கொடுப்பதற்கும் அன்னை தெரசால் தயங்கவில்லை. இதுதான் இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒரு தொண்டாக இருக்கின்றது. ஏழை எளிய மக்கள், நம் கண் முன்னே பார்க்கின்ற அந்த தீமை அநீதிகள், யாரெல்லாம் உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு அன்னையாக நாம் இருக்கின்றோமா? ஒரு அன்னை தெரசாவாக நமது பகுதியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோமா என்பதையும் நாம் சிந்திக்க இன்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போலியோவில் நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா போலியோவில் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு மருந்துகளே இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு
ஜோனஸ் சால்க் என்கிற ஒருத்தர் வந்து மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு மருந்தை கண்டுபிடிச்ச பிறகு அதற்கு வந்து ஒரு காப்புரிமை கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த காப்புரிமைக்கு வந்து அவர் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேட்கலாம், எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேட்கலாம். அப்போ அவ்வளோ பணம் வேணும்னாலும் கேட்குறாங்க. எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணும், காப்புரிமை வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் பிறந்ததன் பயனாக இதை நான் இலவசமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், இலவசமாக கொடுக்கிறேன். பாருங்க, கஷ்டப்படுகிற பிள்ளைகள், போலியோவினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் இலவசமாக அந்த மருந்தை பெற்று ஊனமில்லாமல் நல்ல முறையில் வாழ்வதற்கு இலவசமாக கொடுக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இலவசமாக பிறருக்கு நம்மிலே இருக்கின்றதை பகிர்ந்து கொடுக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதன் பிறகு இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து மிகப்பெரிய மழை வெள்ளம் எங்கே நடந்தது? தூத்துக்குடி பகுதியிலலாம் அதிகமாக இருந்துச்சு, அப்படி தானே? அப்போ ட்ரெயின் நம்பர் 2606 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருச்செந்தூர் ட்ரெயின். அங்கேருந்து சென்னை நோக்கி பயணிக்கின்றது அந்த ட்ரெயின். நம்ம ட்ரெயின் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வைகுண்டபுரம் என்கிற இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. எதுக்கு? அதுக்கு மேலே அவங்களால பயணம் செய்ய முடியாது வெள்ளத்தினால், அப்படிதான். அப்போ 800 பயணிகளோடு அந்த ட்ரெயின் அங்கே நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, புதுக்குடி மேலூர் என்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த மக்கள் காலையில் அந்த ட்ரெயினை பார்க்குறாங்க. இரவு முழுவதும் கரண்ட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த ட்ரெயினில் இருந்த அந்த 800 பயணிகளையும் ஒரு பெண்மணி நினைத்து பார்க்குறாங்க. இந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க, ஒவ்வொரு மக்களையும் அழைத்து. அந்த மக்கள் வந்து என்ன தொழில் செய்கிறாங்க? வாழை தோட்டம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய வாழையே தண்ணியில் மூழ்கி தான் இருக்குது. தாங்களே கஷ்டத்தில் இருந்த பிறகும் இந்த மக்கள் அனைவருக்கும் உதவி செய்வதற்காக ஒரு 30லேருந்து 40 குடும்பங்கள் தான் அந்த ஊரில் இருக்கும். அனைவரும் தங்களுடைய வீடுகளில் உள்ள பொருட்கள், சிலிண்டராக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், அனைத்தையும் கொண்டு வந்து சமையல் செய்து 5 வேளை அந்த மக்களுக்கு 800 பேருக்கும் உணவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில். அப்போ மக்களுடைய உதவி, அந்த தேவையை அறிந்து அந்த மக்கள் உதவி செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு தான் தெரியும் உங்களுக்கு, பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய மைக்குகள் செல்லும், அப்படி தானே? அப்போ ஒரு வாசுகி என்கிற ஒரு பெண்மணிகிட்ட வந்து பேட்டி எடுக்க செல்லுகின்ற பொழுது அந்த அம்மா முன்ன பின்ன பேட்டி கொடுத்ததும் கிடையாது, அவங்க பேர புகழுக்கு எதிர்பார்த்தும் அந்த உதவி செய்தது கிடையாது. அந்த அம்மா நடந்துக்கிட்டே இருக்காங்க, இவர் மைக்கை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுபோல் இனிமே நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அவங்க இன்னும் அடிக்கடி நடக்கணுமா? இப்படி நடக்கக்கூடாது என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. நடந்தால் என்ன பண்ணுவீங்க? நடந்தால் நாங்கள் சமைச்சு போடுறோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ இன்னும் உதவுகின்ற மனப்பான்மை மக்களோடு இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த அம்மாவுக்கு பெயரோ புகழோ எதுவுமே தேவை இல்லை. நம்ம ஒரு சிறிய செயர் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கு பின்னால் நம்ம பெயர் இருக்கும், அப்படி தானே? கோயில்லையும் சரி வெளியிடங்களிலும் சரி நம்முடைய பெயர், ஒரு சின்ன டேபிள் இருக்கும், எது கொடுத்தாலும் நம்முடைய பெயர் இல்லாமல் அதில் இருக்காது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? அப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமா? அது எது? பிற்காலத்தில் நமக்கு பெரிய பதவி கிடைக்கும், அப்படி தானே? ஏதாவது ஒரு பதவிகள், அரசியல்வாதியாகவோ சமூகத்தில் ஒரு தலைவர்களாகவோ நம்மளை மக்கள் மாற்றுகிறார்கள் என்ற எண்ணம் பின்னோக்கி கூட இருக்கலாம். அப்போ நிறைய மக்கள் தாங்கள் உதவி செய்வது, தங்களுடைய பெயர் பிரபலமாக வேண்டும், எங்களை மக்கள் போற்ற வேண்டும், எங்களை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இவர் இத்தனை செய்திருக்கிறார், இவருக்கு உதவி செய்திருக்கிறார் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு பல பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிதான் நாம் இறைவனுக்கு செய்கின்ற ஒரு தொண்டாக இருக்கின்றது. முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், வட்டிக்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு. நம்ம எத்தனை பேர் வட்டி கொடுத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? அநியாய வட்டிகள் இருக்கும் எத்தனை பேர். அதுதான் இன்றைய நிலை. நம்முடைய இருக்கின்ற கொஞ்சம் காசையும் எப்படி 2ஆக 3ஆக 4ஆக வெகு சீக்கிரத்திலே மாற்றலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் எவ்வளவுக்கு பிறருக்கு நாம் மனம் இறங்கி உதவி செய்கிறோமோ அவை அனைத்தும் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கே செய்கிறோம், தந்தையாம் கடவுளுக்கே நாம் செய்கிறோம். எனவே யோசேப்பு
தூக்கத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தார். ஆண்டவருக்கு ஒரு உகந்த ஒரு மனிதராக, ஒரு மனிதராக அவர் இருந்தார். இப்போ நம்முடைய உறங்கும் நிலை யோசேப்பு கூட நம்முடைய ஊரிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, அப்படிதானே? அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு, இருந்தால் கூட அமைதியாக இருக்கிறாரு. நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய குறைகள் அனைத்தையும் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய அவரை தேடி வருகின்ற பொழுது, அவர் மூலமாக நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது, தன்னலம் பாராமல் அன்னை மரியாவுக்கு உதவி செய்த அதே யோசேப்பு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நிச்சயமாக பரிந்து பேசுவார். எனவே யோசேப்பின் வழியிலே நாமும் பயணம் செய்வோம். அன்னை மரியாவை போல, ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை தெரசாவை போல, இந்த கிராமத்திலே வாழ்ந்த அந்த சிறிய ஏழை மக்களை போல நமது வாழ்க்கையும் ஒரு உதவும் மனப்பான்மை கொண்ட பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு உதவி செய்கின்றோம். அந்த வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம். ஆமேன். வெறும் எழுந்து நின்று நமது விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நாம் பாட வேண்டியது, கேட்கச் சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. கேட்கச் சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. நீ எனக்கு உரியவன் என்று கூறிய இறைவா, திருத்தந்தை அவரோடு இணைந்து உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உம் உயிர்ப்பின் மகிமையால் பலனளிக்க கூடியவர்களாக தொடர்ந்து பணி செய்திட, இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கிட தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்கச் சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உமது ஆசிகளை நிறைவாய் வழங்கியருளும். அவர்கள் தன்னலத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும் அவர்களுக்கு நல் மனதை தந்தருள வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்கச் சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. இளைஞர் தம் மாசற்ற நடத்தையை காத்துக்கொள்வது எவ்வாறு? இறைவார்த்தையை கடைபிடிப்பதால் அன்றோ என்று மொழிந்த இறைவா, இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது மனநிலையை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்கச் சொன்னாய் உம் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. நலம் அருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்கச் சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்றுக் கொண்டோம் நாதா. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று மொழிந்த எம் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் இன்று தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒன்றிணைத்து ஒற்றுமையிலும் அன்பிலும்
மன்னிப்பிலும் என்றும் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்க சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்று கொண்டோம் நாதா. திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் என்று மொழிந்த எம் இறைவா, தேவையில் உழல்வோருக்காக ஏழை எளிய மக்களுக்காகவும் அன்றாடுகின்றோம். உம் அருளால் வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ்கின்ற நாங்கள் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டி எல்லோரும் வாழ்வு பெற, இந்த சமுதாயம் வளம் பெற உழைக்கும் நல்ல மனதை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்க சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்பதெல்லாம் பெற்று கொண்டோம் நாதா. கேட்க சொன்னாய் உன் பெயரால் தேவா, கேட்டதெல்லாம் பெற்று கொண்டோம் நாதா. நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பரிடம் விளங்கிய சிறப்பான பண்பாக உதவுவராக என்ற சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதன் அடிப்படையிலே நம்முடைய பல்வேறு தேவைகளெல்லாம் எடுத்து வைத்து ஜெபித்திருக்கின்றோம். சிறப்பாக நம்முடைய கடவுள் நாம் கேட்கின்ற வரங்களை அவற்றை நிறைவேற்றி தருவராக இருக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்கள் அன்பான கடவுளே, நாங்கள் சமைத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நிறைவேற்றி எல்லா மக்களையும் உடல் நல்ல உலக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்து பல்வேறு விதத்திலே இந்த பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழக்கூடிய வர தருமாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும்.
பிரியமானவனே, என்னுடையது உங்களுடைய மாடை இப்படி எல்லாவுல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கண்டிமடைந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னோடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பினுடைய பெருவிழாவில் தக்க புலரை சாட்சியுமை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராய் அவர் கடவுளின் தாய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தரினார். தூய ஆவி நிழலிட்டதால் தன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமணாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை முது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாக மது மாண்பை வானதர் புகழ்கின்றன, தலைமை தாங்கும் ஒருவை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் திருமண் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மை இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலம் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலகடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பிக்கின் இவர்களே, சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வைத்து கொண்டு இந்த கரத்தின் வழியாக எந்த அளவுக்கு ஏழெளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். இந்த கரத்தின் வழியாக எத்தனை ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கிறோம். ஆறுதல் நிறைந்த சொற்களை நம்முடைய நாவில் வழியாக நாம் வழங்கியிருக்கிறோம். கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதல் மொழிகளை சொல்லி தேற்றிருக்கிறோமா? உதவி செய்திருக்கிறோமா? நம்பிக்கை விட்டிருக்கிறோமா? அல்லது அவ நம்பிக்கைகளையும் இழிவுகளையும் நாம் விதைத்திருக்கிறோமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உதவி செய்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி அழகாக நம்முடைய பழமொழி சொல் நமக்கு கற்றுக் கொடுக்கும். தோபித்து தன் வாழ்க்கையிலே உதவி செய்து தன் வாழ்வில் வெற்றி பெற்றவர். பல கஷ்டங்கள் சவால்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அந்த உதவி செய்கிற குடும்பத்திற்கு ரபேல் வானதூதரை அனுப்பி உதவி செய்த இறைவன் உதவி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரபேல் வானதூதர் துணையாக இருக்கிறார். நீ ஆபத்தில் இருக்கிற பொழுது, கஷ்டங்கள் அனுபவிக்கிற பொழுது, துன்பங்கள் எதிர்பாரா விதமாக நீங்கள் சந்திக்கிற பொழுது ரபேல் வானதூதர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த வலது கரத்தை எனக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாய், இந்த கரங்களை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கிறாய். இந்த கரத்தின் வழியாக நான் அள்ளி கொடுக்கணும், குறைவின்றி கொடுக்கணும். எந்த ஒரு மனக்குறைவும் இல்லாமல் நான் கொடுத்து அதிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏழெளியவர்களுக்கு நான் உதவி செய்கிற பொழுது பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் உதவிகளும் நீ தருகிறாய் என்பதை நான் ஆழமாக நம்பணும் என்று சொல்லி வேண்டுவோம், ஜெபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பேரருள் அவன் செய்கின்ற உதவியின் வழியாகத்தான் வெளிப்படுகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பேரன்பு, பேரிரக்கம் அவள் செய்கின்ற உதவியின் வழியாகத்தான், தன்னலமற்ற சுயநலமற்ற உதவியின் வழியாகத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள், அதை வளமையாக்குகிறார்கள். எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உதவி செய்கின்ற அன்பு மகனாக மகளாக என்னை நீ வைத்து அழகு பார்க்கிறாயே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக நான் புனித சூசையப்பரை போல நான் உதவிகள் புரியணும். இந்த சமூகத்திற்கு நான் உதவும் கரமாக மாறணும். எந்த விதத்திலும் சுயநலமாக நான் வாழ்ந்து என் வாழ்க்கை வீணடிக்காமல், கிறிஸ்தவ வாழ்வை, கிறிஸ்தவ அருளை வீணடிக்காமல் நான் உதவி செய்து அதிலே பேரின்பம் காணணும். தகப்பனே,
எம்மை ஆசிர்வதிங்க என்று சொல்லி வேண்டுவோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று சொல்லி யோசுவா தன் குடும்பம் முழுவதுமாய் அர்ப்பணித்தது போல பொது பணிகளுக்காக சிறப்பாக குடும்பம் முழுவதுமாய் பணி ஆற்றியதைப் போல நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பணி ஆற்றக்கூடிய, சமூக பணி ஆற்றக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக மாறணும் என்று சொல்லி வேண்டி ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எம்மை நேசிப்பவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உதவி செய்கின்ற சமூகமாக என்னால் திகழ்வதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் உதவும் சமூகமாக நாங்கள் மாறணும். உதவும் அன்பு பிள்ளைகளாக, உம்மது நிழலாக, உம்முடைய கருவிகளாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே, புண்ணிய சூசையப்பர் வழியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். வளர்கின்ற பிள்ளைகள் இந்த தன்மையில் வளர்ந்து உயர்ந்து நிற்க இதோ உம்முடைய இரக்கமிகுந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை ஆசிர்வதிங்க தகப்பனே என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவர் நாளிலே நாம் ஒருவரையும் ஆசிர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கனிவோடு கண்ணோக்கும் ஆஸ்வதிப்பிறாக. அப்படி வேண்டுகள் தேவைகள் அனைத்தையும் புனித சூசையப்பர் வழியாக நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த நாளிலே நம்ம நாள் திருப்பலியை சிறப்பிக்கிற குழந்தை இயேசு நகர், அன்னை தெரசால் நகர், ஜேம்ஸ் நகர் அன்பிய குடும்பங்களை ஆஸ்வதித்து ஆண்டவரே, இந்த அன்பிய குடும்பங்கள் ஆஸ்வாதமாய் வளர்ந்து உயர்ந்து கனிகளை கொடுப்பார்களாக. தந்தையே, இந்த நாளிலே திருப்பலியை நிறைவேற்றுகிற அருள் தந்தையர்கள் ஜான்சன், பிரிட்டோ, ஸ்டீபன் இவர்களை நீ ஆஸ்வதியும். குறிப்பாக அருள் தந்தை ஸ்டீபன், அருள் தந்தை ஜான்சன் பிரிட்டோ, கடந்த 25 ஆண்டு காலமாக அவரை நீ பாதுகாத்து பராமரித்து தன்னுடைய குருத்துவ பணி வாழ்விலே நிறைவினை வெற்றியும் காண வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தை கொடுத்து மென்மேலும் அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவும் கரமாக மாறிட நீ அருள் தருவீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கிடந்து உழலும் எங்கள் சகோதர சகோதரரும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு வந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாளுடைய கணவரால் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்கு வந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிரலமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காவும் எம்மிப்ரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களை போக்கின்றவர். சிவனுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித யோசேப்பினுடைய பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் முது குடும்பத்தை இத்திருப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகளை அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.